ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நாம் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சு அது கூட பெருஞ்சீரகம் கருவேப்பிலை சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட உள்ளி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சி ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீரகம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு தாளித்து பொடியாக நறுக்கின வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் புளி கரைசல் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். வேக வச்ச பருப்பு உருண்டைகளை சேர்த்து வேக விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி.